பணம், தங்கம் கடத்தி வந்த கோவையை சேர்ந்த சாகர், மணிகண்டன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பிரத்யேக உடை அணிந்து அதில் 70 லட்சம் ரூபாய் வரை கடத்தல் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், இந்த கடத்தல் எப்படி நடந்தது? அந்த கைதானவர்களின் 2 பேர்களின் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவை வழியாக கேரளாவிற்கு ஹவாலா பணம் கடத்தி வரப்படுவதாக கேரளா மாநில போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் கோவை கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய வேலந்தாவளம் சோதனை சாவடி அருகே பாலக்காடு மாவட்ட போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போதுதான் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை போலீசார் நிறுத்தி சோதனையிட்ட போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது உடையை சோதனை செய்த போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடைக்கு உள்ளே மற்றொரு பிரத்யேக உடையை அணிந்திருந்து அதற்குள்ளே கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பிரத்யேக உடையை கழட்டி சோதனையிட்ட போது அதில் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. மேலும் 200 கிராம் தங்கத்தையும் அவர்கள் அதே உடையில் மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் பிடிப்பட்ட இருவரும் பாத்தீங்கன்னா கோவையை சேர்ந்த சாகர் மற்றும் மணிகண்டன் என்பதும், அதே போல இவர்கள் சட்டவிரோதமாக பணத்தை கேரளாவிற்கு கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. முதல் கட்டமாக இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 70 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பணமானது கோவையில் யாரிடமிருந்து பெறப்பட்டது, கேரளாவில் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து போலீசார் இருவரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடிக்கடி கோவை வழியாக பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஹவாலா பணம் கடத்தி வரக்கூடிய சூழல்ல தற்போது, அதாவது இன்றைய தினம் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாயை உடையில் மறைத்து எடுத்து வந்தது இங்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.